என்னடி காயத்ரி, கீரை வாங்கிட்டு வந்தியாக்கா? நீ கீரை கடைய போறியா? சரி சரி, நல்லா இருக்கும். இந்த கீரையை போட்டு சிறுபருப்பு போட்டு நல்லா கடை. ரொம்ப நாள் ஆச்சு கீரை சாப்பிட்டு. இந்த குட்டச்சி மேடு வளர்ந்து போய் இந்த கீரையை கூட வாங்கி வைக்க மாட்டேங்கிறாள். அதை வாங்கணும் ஆயணும்னு சொல்லி கீரை வாங்குறதுல கொலை வாங்குறதுல எதுவும் வாங்குறதுல சும்மா பருப்பு போட சாம்பார் காரக்குழம்பு, சாம்பார் காரக்குழம்பு இதைத்தானே வைக்கிறா. நல்லா வைடி, கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்து கிள்ளி போட்டு நல்ல காரசாரமா அந்த கீரையை கடைஞ்சி வை குடிப்போம் இன்னைக்கு. சரிங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா காரசாரமாக சின்ன வெங்காயத்தை உரிச்சு போட்டு கீரையை உங்களுக்கு கடைஞ்சி கொடுக்குறேன், சாப்பிடுங்க. வெஞ்சனத்துக்கு உங்களுக்கு என்னத்தை செஞ்சு தரட்டும்? வெஞ்சனத்துக்கு ஏதாவது காய் இருந்தா போச்சுக்க. கீரைக்கு நல்லா காய் சுள்ளுன்றதா நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு கூட வறுத்துரு நல்லா இருக்கும்ல. ஏன்னா ரெண்டும் ஜல்லுன்னு இருந்தா சாப்பிட முடியாதுடியே. உருளைக்கிழங்கு நல்லா மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள்லாம் போட்டு நல்லா வறுத்துரு. சரிங்க, அதே மாதிரி செஞ்சுருங்க. அது சரி, எங்க இந்த குட்டிச்சியை காணா? காலில இருந்து நான் பார்க்கவே இல்லையே. எங்க போனா? எங்க ஊர் சுத்த போயிட்டாளா? அத்தை, அது காலையில கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுங்க. என்ன அடி சொல்ற? என்ன ஆச்சு பிரச்சனை? ஒன்றும் இல்லத்த, காலையில தூங்கிட்டு இருந்தாங்க. நான் எந்திரிச்சு பார்த்தேன், மணி 6 மணி ஆயிடுச்சு. எப்பவுமே சீக்கிரமா எந்திரிச்சிருவாங்க வள்ளியக்கா, இன்னைக்கு எந்திரிக்கல. அதுக்கப்புறம் நானும் பார்த்தேன் 7 மணி வரைக்கும் பார்த்தேன், யாருமே எந்திரிக்கல. அதுக்கப்புறம் நானே எந்திரிச்சு வாசல்லாம் தொலைச்சி கோலம் போட்டுட்டு காஃபி எடுத்து போட்டுட்டு அண்ணன் மாமாவுக்கு கொண்டு போய் கொடுத்தேன். மாமா குடிச்சாங்க. அப்புறம் அக்கா வெளிப்பட சொன்னார், எழுப்பி விட்டேன். அவங்க எந்திரிச்சாங்க. எதுக்குடி ரூமுக்கு வந்தேன்னு ஒரு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மாமா டென்ஷன் ஆகிட்டாரு. நீ எந்திரிக்காம நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிற, வேலையை பூரா அந்த பிள்ளை பார்க்குது, அந்த பிள்ளை எதுக்கடி வயிறுன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு பேசினாரு. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க கோச்சிக்கிட்டு என்னைய திட்டாங்க. திட்டிட்டு மாமா கூட சண்டை போட்டுட்டு நான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. ஆமா, என்கிட்ட தானே பேசிருக்கேன். காலையில பொம்பளை மூஞ்சில வெயில் அடிக்க வரைக்கும் படுத்து தூங்கிக்கிட்டு அப்புறம் வையாம என்ன செய்வேன்? ஆம்பளை ஆளு பிறகு உனே இது கொஞ்சம் தேவையில்லாம சரி, நீ எல்லாரும் செஞ்சு கொண்டு போய் காப்பி போட்டு கொடுத்துருக்கீல, பேசாம இருக்க வேண்டியதானே? தேவையில்ல வெள்ளதுக்கு பாக்குறா. சரியா போயிடுவாங்க மாமன் தடுக்கலையா? அவர் தடுத்துருப்பாருத்த. அக்கா கொஞ்சம் ஓவரா பேசிட்டாங்க தேவையில்லாம. மாமா டென்ஷன் ஆயிருந்து தடுக்கலத்த. அப்படியே அடி பேசுனா அவனால பிடிச்சவ. அது ஒன்றும் இல்லத்த, நீங்களும் மாமாவும் என்னை மாமாவை கட்டி வைக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணி தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா? எப்போ வாய்ப்பு கிடைக்கும், எப்போ சண்டை போடலான்னு காத்துக்கிட்டு இருந்தீங்களா? அதனால தான் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லவும் மாமாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்புறம் அடிச்சிட்டாரு அவங்கள கொஞ்சம் கன்னத்தில். அதனால கோச்சிக்கிட்டு நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நீ இந்த வீட்டில் இருந்தால் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை பார்த்து சொல்லிட்டு போயிட்டாங்கத்த. அடி அடிச்சானே அவளுக்கு நல்ல பலார் நாலடி அடிக்காம அவளுக்கு எப்படி திமிர்த்தனா தப்பா அவ செஞ்சுட்டு எங்களை குறை சொல்லி தர்றா. தேவையில்லாம ஒழுக்கமா தான் வச்சிருந்தா, நல்லபடியா தான் வச்சிருந்தான். அவளாதான போய் ஒருட்டு பேசி தேவையில்லாத வேலை பார்த்துக்கு தெரிஞ்சா அவடக்கா அவனும் செஞ்சுட்டு போறேன், எங்கேயும் போறா. அவளை அப்படிலாம் கஞ்ச கூடாது, விடு. நீ போய் வேலையை பாரு, சமையல் வேலையை. இல்லத்த, இருந்தாலும் எங்க இருக்காங்கன்னு தேடணும்லத்த. எங்கேயாவது போயிட்டாங்க என்னத்த பண்றது? அப்புறம் அவங்க வீட்டுல இருந்து கேட்டாங்க, நம்ம பதில் சொல்லி தானே ஆகணும். அவங்க வீட்டுல இருந்து எதுக்கு நம்மள வந்து கேள்வி கேட்கறாங்க? ஓடுகாலி பிள்ளை பத்துவீங்க, ஓடுகாலி பிள்ளை எங்கே ஓடி போச்சுன்னு சொல்ல வேண்டியது நம்மளா பொறுப்பதுக்கு? என்னம்மா பேசிக்கிறீங்க? எனக்கு பேச உன் ஜீமை பத்தி நீ பத்தியும் பேசிக்கிருக்கோம். ஜீமை பத்தி நீ எங்கேயோ ஓடி போயிட்டா நம்ம காலையில எந்திரிச்சு தலைவாரத்தனை மணிக்கிட்டு. ஏமா அவளை பத்தி பேசினாலே டென்ஷன் ஆகுதுமா. வர அவ செய்க எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லம்மா. எப்படி பேசுறா தெரியுமா? காலையில கேவலமா பேசிட்டு போறாமா. காலையில எந்திரிச்சோன்னையும் ரொம்ப டென்ஷன் ஆகி அடிச்சு போட்டேமா நானு. இப்படித்தான் மாமா சொல்லணும், நீங்க இப்படித்தான் சொல்லணும். இனிமேல் அவ செய்யற ஒரு செய்கையும் பிடிக்காம அவளை பிடிக்கலன்னு உங்க வாயால சொல்றத பார்த்து நான் ரசிக்கணும் மாமா. மாமா தப்பு அவங்க மேல இல்ல மாமா, தப்பெல்லாம் உங்க மேலதான் மாமா. அவங்க ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் இருக்கிறாங்க. நீங்க தான் அவங்க நல்ல விதமா புரிஞ்சுக்கிட்டு அவங்க நல்லவங்க நினைச்சிட்டு தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப அது புரியாம இப்ப அவங்கள குறை சொல்லிட்டு கிடக்குறீங்க. அவங்க ஆரம்பத்துல இருந்து இந்த மாதிரி கேரக்டர்ல தான் இருக்கிறாங்க மாமா. உங்களுக்கு தான் அது கண்டுபிடிக்க தெரியல. ஆமாடா, காயத்ரி சொன்ன மாதிரி அவ ஆரம்பத்துல இருந்து இந்த மாதிரி பித்தலாட முடிச்சு வச்சிருக்கே இருந்திருக்கா. பித்தலாட்டக்காரி நமக்கு தான் தெரியல. நம்ம நல்லவ ஒண்ணும் தெரியாதவ, நம்ம தான் பாபாவில குடும்பப்படுத்துறோம்னு நினைச்சு நான் கூட ரொம்ப மனசு வருத்தப்பட்டு கிடந்த இடையில. ஆனா இவ பெரிய தலைவரிச்சிருக்கியா இருந்திருக்கா. அவளை தள்ள வச்சு ஆடிக்கிறது எப்படி தப்பா போச்சு? அவள் நம்பி ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளை என்னன்னு நம்ம பார்த்து கரை சேர்க்க போறோம் சொல்லுவாப்போம். இப்ப என்னமா பொம்பளை பிள்ளை அது இருந்தா இருந்துட்டு போகுது, நம்ம தினவர் இருக்க பாத்துக்கிற மாட்டோம் அந்த பிள்ளைய. அதெல்லாம் அந்த பிள்ளை ராணி எனக்கு வளர்த்து ராணியை கட்டி கொடுப்பேன் நானு. இந்த காயத்ரி இருக்கு பாத்துக்கிற போது. காயத்ரி இதானே நல்ல சான்ஸ். இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த தெளிவா இவங்களுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லணும். அவங்க மனசுல அது போய் பதியணும்டி. மாமா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். நான் இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் நான் பாப்பாவை பாத்துக்கிருவேன் மாமா. நாளைக்கு நான் அவங்க வீட்டுக்கு போயிடுவேன், இன்னொரு இடத்துல கட்டி கொடுத்துருவாங்க. நான் எப்படி மாமா பாப்பாவை பாத்துட்டு இருக்க முடியும்? அப்ப அந்த குழந்தைய பாக்கிறதுக்கு யாராலும் வேணும்ல மாமா. நீங்க அக்காவை போய் கூட்டிட்டு வாங்க மாமா. ஆமாடா, அவ சொல்றது கரெக்ட் தானே. இன்னொரு வீட்டுல கட்டி கொடுத்துட்டாங்கன்னா அவ உன் பிள்ளைய பாத்துக்கிருப்பாளா? அவ பிடிச்சி விட்டுருவானா சொல்லுவாப்போம். இதுக்கு ஏதாவது ஒரு வழி எடுத்தே ஆகணும்டா, முடிவு எடுத்தே ஆகணும். நீ தான் முடிவு எடுக்கணும். அப்படி சொல்றியா அத்தை? அப்படி சொல்லு, நல்லா யோசிக்கட்டும் மாமா. முள்ளைய போட்டு கசக்கட்டும். இன்னைக்கு பூரா யோசிங்க. யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. எனக்கு ஒன்னும் புரியலமா, ஒரே குழப்பமா இருக்கு. சரிம்மா, இதை பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம். நான் யோசிச்சு என்ன செய்யலாம் எது செய்யலாம்னு சொல்றேம்மா. ஏய், உன் மாமனுக்கு டீ இல்லாட்டா காப்பி ஏதாவது போட்டு குடுறி. ரொம்ப டென்ஷனா இருக்கியா போல, கொஞ்சம் குடிக்கட்டும், கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பியா பொடி. சரிங்க த, போட்டு தரேங்க. உங்களுக்கு கொண்டு வர வத்த டீ? எனக்கெல்லாம் டீ வேணாம், அவனுக்கு மட்டும் போட்டு கொடு. இங்க வர்றி கொளாரா பாத்துக்கடி. அவனே மனசு ரொம்ப வெறுத்து போய் தெரியான். அப்பப்ப என்ன சரியா எது சரியா போய் பாத்துக்க. அவனுக்கு வேணுங்கிறத வச்சு கொடுத்து கொஞ்சம் கவலை இல்லாம பாத்துக்கடி. அத்தை நீங்க அதை பத்திலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேன் மாமாவை கண்ணுக்குள்ள வச்சு. என்ன ரிங்கு போகுது, எடுக்கவே மாட்டேன்றாரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு இவரு? ஹலோ சரசு செல்லம், என்னம்மா பண்றீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல?
நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னம்மா சாப்பிட்டியா? பூஜா எப்படி இருக்கு? அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசணும், அதாங்க கால் பண்ணேன். என்னம்மா, என்ன விஷயம்மா? இது எமர்ஜென்சியா? எமர்ஜென்சிலாம் இல்லைங்க, ஆனா ஒரு முக்கியமான விஷயம். நீங்க வந்து எது கேட்டாலும் ஓகேன்னு சொல்லணும், மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? என்னன்னு சொல்லுமா, விஷயத்த சொன்னாதானே சொல்ல முடியும் ஓகேவா இல்லையான்னு. நீ விஷயத்த சொல்லு ஃபர்ஸ்ட், புதிர் போடாம. ஒன்றும் இல்லைங்க, இப்போ வீட்டில் நிலைமை சரியில்லை. அண்ணா மாதிரிலாம் இல்லை, அவர் கொஞ்சம் எல்லாம் மாறிட்டே வராரு. இப்படியே போனால் நமக்கு இந்த பூர்வீக சொத்துல எந்த பங்கும் கிடைக்குமான்னு கூட தெரியலங்க. அதான் நான் ஏதோ ஒரு பொய் சொல்லி அண்ணங்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கலான்னு பார்த்தேன். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். என்னம்மா சொல்ற? மச்சான் கிட்ட பொய் சொல்றதா? அதெல்லாம் நல்லாவே இருக்காதுமா. அவர் நல்ல மனுஷன். அவர்கிட்ட பொய் சொன்னா எப்படி? என்ன பொய் சொல்ல போற? ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன பொய் தான். பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். அதனால நீங்கள் 25 லட்சம் கேட்டீங்க, உடனே போட்டு விட சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன். அண்ணனும் சரின்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் ஃபேமிலியுமே பேசிட்டாங்க. அம்மா, அண்ணன், மதனி எல்லாருமே பேசி ஓகே போட்டுடலான்னு சொல்லிட்டாங்க. இப்போ உங்ககிட்ட கன்ஃபர்மேஷனுக்காக உங்கள் அம்மா கால் பண்ணுவாங்க. இப்போ உங்கள் அம்மா தாங்க அதுக்கு இடைஞ்சலா இருக்காங்க. எங்கள் வீட்டில் யாருமே இடைஞ்சல் இல்லை, எல்லாரும் போகிறேன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் அம்மா தான் தேவையில்லாமல் உங்ககிட்ட கேட்குறேன், உண்மையா பொய்யானே, அதுக்கப்புறம் போடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதாங்க நீங்கள் கேட்டால் உங்கள் அம்மா கேட்டால் அம்மான்னு சொல்லுங்கள் ப்ளீஸுங்க. என்னம்மா சரசு சொல்ற? இந்த மாதிரி பொய் சொல்றதெல்லாம் தப்பு இல்ல. அதுவும் ஒண்ணு என்னையவே கேட்க சொல்ற, நல்லாவா இருக்கும் சொல்லு. நாளைக்கு உண்மை தெரிஞ்சுன்னா மச்சான் என்ன எவ்வளவு கேவலமா நினைக்க மாட்டாருல்ல? ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அண்ணன் மாதிரிலாம் இல்லைங்க. அவரு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு அவர் குடும்பத்திலேயே அவர் கவனமா இருக்காருங்க. நம்ம எல்லாம் கண்டுக்கிற மாதிரிலாம் தெரியல. நம்மளும் ஒரு பொண்ணு வச்சிருக்கோம், அவ்வளவு ஒரு நாளைக்கு வசதியான இடத்துல கட்டி கொடுக்கணும். நம்ம சொத்து பத்தி நிறைய இருந்தாங்க, நல்ல பெரிய வரணும் அமையும். என்னமோம்மா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலம்மா. இந்த மாதிரி கேட்கறதுக்கெல்லாம் நான் எதுவும் கேட்க மாட்டேன். நீயே என்னமோ சொல்லிக்கிறியோ சொல்லிக்க. என்னையெல்லாம் பொய் சொல்ல சொல்லாதம்மா. சரி, நீங்க போய் ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஆனா உங்க அம்மா கால் பண்ணாலும் எடுக்காதீங்க, பூஜா கால் பண்ணாலும் எடுக்காதீங்க, போதுமா? அது எப்படிமா பெத்த பொண்ணும் அம்மாவும் கால் பண்றப்ப எடுக்காம இருக்க முடியும் என்னால? அவங்க எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. இந்த காசு வாங்குற வரைக்குமாச்சும் எடுக்காம இருங்க, அதுக்கப்புறம் நான் ஏதாவது பேசி சமாளிச்சுக்கிறேன். என்னமோ பண்ணுமா, நீ சொல்ற வரைக்கும் நான் போன் எடுக்கல போதுமா. ஆனா நான் ஆளா பொய் சொல்ல மாட்டேன். எனக்கெல்லாம் அது தேவையில்லாத விஷயம். எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு என்ன கொன்னே போட்டுருவாங்க. நீங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம், எந்த பொய்யும் சொல்ல வேணாம். நீங்க அப்படியே அரிச்சந்திரனாவே இருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொத்து சேர்க்கணும்னா கொஞ்சம் பொய் சொல்லி தான் ஆகணும். நீங்க போன் மட்டும் எடுக்காம இருங்க, அது போதும் எனக்கு. ஏன் சரசு, நம்மகிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு, அப்ப ஏன் நீ சொத்து சொத்துன்னு அலையிற? நமக்கு பத்தலையா? ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கோம், இன்னுமே ஏன் மச்சாங்கிட்ட இருந்து காசு கொடுக்கணும்னு நினைக்கிற நீ? உங்களுக்கு விவரம் தெரியாது, பேசாம இருங்க. இப்ப இருக்க உலகத்துல சொத்து எவ்வளவு இருந்தாலும் தேவைப்படும். அதெல்லாம் நல்ல வரணும், நல்ல மாப்பிளை கிடைக்கணும்னா நம்ம நிறைய சொத்து வச்சிருந்தா தான் வருவாங்க. நீங்க பேசாம இருங்க, உங்க வேலையை பார்த்துக்கிட்டு. சரிம்மா, நீ என்னமோ பண்ணு, நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். சரி வச்சுட்டுமா? சரிங்க, ஓகே, பாய். பாய்மா. அப்பா, நல்லபடியா பேசி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறம் எந்த கிளவி கால் பண்ணாலும் நமக்கு கவலை இல்லை. எப்படியோ காசு வாங்குற வரைக்கும் ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டாரு, அதுவே பெரிய சந்தோஷம். சூப்பர் டி சரசு. என்ன சரசு, திட்டம்லாம் சக்சஸா? வாங்க பாக்கியக்கா, நீங்க சொன்ன மாதிரி அவர்கிட்ட பேசினேன். அவர் ஒத்துக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஆனா ஒன்று ஃபோன் மட்டும் எடுக்காதீங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன், அதுக்கு மட்டும் சரின்னு சொல்லியிருக்காரு. அதுவே போதும். அவர் ஃபோன் எடுத்தா தானே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஃபோன் எடுக்கலாம் கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கல்ல. ஏன் உன் வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டேன்ட்டாரா சொன்னதுக்கு? அவரு அவங்க அம்மாவை காட்டிலையும் மோசம்க்கா. எப்பா, நான் வாக்கப்பட்டு போன இடத்துல பூரா ஹரிச்சந்திர வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க மாதிரி பேசுவாங்க, ஓவரா பேசுவாங்க, பாத்துக்கோங்க. பொய்யே சொல்ல மாட்டேன் நானு, என்ன மச்சானை ஏமாத்த மாட்டேன் அப்படி இப்படின்ட்டாரு. நீ எதுவும் சொல்ல வேணா, நீ போன் மட்டும் எடுக்காம இருங்கன்னு சொல்லி அதவே கஷ்டப்பட்டு ஒத்துக்க வச்சேன், பாத்துக்கோங்க. என்ன சரசு சொல்ற? உன் புருஷன் பொழைக்க தெரியாதா இருப்பாரு போல. இப்ப இருக்கவங்க உங்க அண்ணன் கிட்ட அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வந்துருக்காங்க. உன் புருஷன் கேனத்தனமா அவ்வளவு இருக்காப்புல. நீயா வாங்கிட்டு வரேன்னு சொன்னாலும் வேணாம் இருக்காப்புல. பொழைக்க தெரியாத மனுஷனாத்தே இருப்பாப்புல அவ்வளோ. நீ தான் சுதாரிச்சு பொழைக்கணும். ஆமாக்கா, நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான். என் புருஷனுக்கும் விவரம் பார்த்தாது, என் மாமியா அதை விட ஒரு லூசு. இந்த 2 லூசி வச்சுட்டு நான் எப்படி சொத்து சேர்ப்பேன், எப்படி என் பிள்ளைய கரை சேர்ப்பேன் சொல்லுங்க பாக்கலாம். அது சரி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா ஓ மக அந்த குரூப்போட சேர்ந்துல அலையிறா பட்டிக்காட்டுக்காரு கூட. அவளை கொண்டு போய் நீ எங்க கரை சேர்க்க போற? ஏக்கா, அவ சேர வரைக்கும் சேரட்டுங்கக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா. அவளை ஃபாரின் மாப்பிள்ளை தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், இந்த லோக்கல்ல எங்கேயுமே கட்டி கொடுக்க மாட்டேங்கக்கா. நீ இப்படி சொல்லிட்டு தெரியுற. உங்க அண்ணன் என்னன்னா உன் மகளுக்கு இந்த பக்கம் பொண்ணு பார்க்க போறாராம்ல, பேசியிருந்தாளே நீங்க உட்காந்து. வாட் நான்சென்ஸ்! என் பொண்ணுக்கு இந்த ஊர்ல மாப்பிள்ளையா? நான் வெளியிலேயே வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறேன், சிட்டி பக்கமே பார்த்தா வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒன்லி ஃபாரின் மாப்பிள்ளை, இந்த பக்கம் ஏன் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா? அவருக்கு என்ன எதை காமெடி பண்ணிட்டு இருப்பாரு? என்னமோமா, நல்லபடியா பொழைச்சுக்க சுதாரிச்சு. இந்த அங்கம்மாவிட்ட எதையும் உசாரா இருந்துக்க, ஏமாந்து போயிடாத சொல்லிட்டேன். அதெல்லாம் விட மாட்டேங்கக்கா, நான் விவரமா இருப்பேங்கக்கா. நீங்க கொடுத்த அட்வைஸ் படி நான் கரெக்டா பேசிட்டேங்கக்கா. ஆனா நீங்களும் சூப்பர்க்கா, நல்லா ஐடியா மணியா இருக்கீங்கக்கா. ஐடியா மணி இல்லடி, அலர்ஜி மணி. உங்க எல்லாத்துக்கும் அலர்ஜி விட்டுதே வந்திருக்கேன். இந்த அங்கம்மாவோட பூரா நீ புடிக்கிட்டு அவளை சும்மா விடணும், அதுக்கு தான் இந்த ஐடியா பூரா கொடுத்துருக்கேன் நானு. நீ வாங்கிட்டு போய் நல்லா வாழணும் நான் சொல்லியிருக்கேன். அவ ஒண்ணும் இல்லாம நிக்கணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும், அதுக்கு தான். நீங்க எல்லாம் மெட்டல் வச்சிருக்கேன், நான் சொல்ற அட்வைஸ் பண்ணி நடந்துக்கிற. நீ எவங்கிட்ட போய் ஏமாற போறியோ, எந்த மாதிரி வந்து புறாதையும் புடிக்கிட்டு ரோட்டோட போறான்னு தெரியல. என்னக்கா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல சரசு, அடுத்தடுத்து என்ன பிளான் பண்ணலாம், எப்படி இந்த அங்கம்மா கிட்ட உனக்கு காசா புடிங்கி கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. இவனுக்கு மூஞ்சி 1.5 மாதத்துக்கு தொங்க போட்டு வந்துருக்கா. அது நீ அங்கம்மாக்கா வீட்டுல தானே இருக்கு? ஆமா ஆமா, உள்ளதே இருக்கா, போய் பாரு. இவனுக்கு வந்திருக்கா, அது மூஞ்சி தொங்க போட்டு வந்திருக்காளே, எதுவும் சண்டி அவங்க வீட்டுல?
தெரியலக்கா. ஆமா ஆமா, எவ வீட்டுல சண்டைனாலும் இந்த அம்மா தான் கட்டப்பத்தை இது பண்ணுவா. அந்த குந்தாணி அதுன்னு சொல்ல வந்திருப்பாளுங்க சண்டைன்னு. அதே மூஞ்சி வச்சுக்கு போறா இல்ல, இல்லாட்டினா சிரிச்சுக்கல வருவா. அதை சொல்லு, ஊர் நாட்டாம செய்தான் போயிருவா. பெரிய நாட்டாம உனக்கு முகக்கட்டை வச்சுக்கிட்டு இதை பார்த்தாலே ஆளுகளுக்கு எரிச்சலா வருது. இது எல்லாரோடும் நாட்டாம செய்ய போயிடும். என்னன்னு தெரியலையே, இவன் மூஞ்சி வச்சுக்கு போறத பார்த்தா பழக்க சண்டை ஓலையே, அடிதடி ஆகி போயிரு போலையே. வாங்க வாங்க உள்ள போய் என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். ஆமா ஆமா வா, என்ன அதே பேசுறாங்க போய் பாப்போம் நம்மளும். என்னங்கம்மா அப்புறம் தம்பி என்ன சொல்லுச்சு? காசு ரெடி பண்றதுக்கு என்னன்னு சொல்லிச்சா? ஒரே நாள் என்ன மாதிரியா அதெல்லாம் என்ன தெரியுமா? காலையில கடைவீதி பக்கம் போனாரு, நல்ல பேரும் சொல்லி வச்சுட்டு வந்திருப்பாரு. யாரு இருந்தா போன் போட்டு சொல்லியிருப்பாரு. வந்தாரு, பாவம் நேரம் இருந்துட்டு டிஃபனை சாப்பிட்டு தோட்டத்துக்கு போனாரு. அப்புறம் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு உடனே தெரியாதுமா, ஒரு 4 நாள் ஆகும். யாரு பாத்தியை வந்து பேசினாதான் தெரியும். ஆமா அப்ப அவர் 4 பேரை பார்க்கணும்ல. 4 பேரை பார்த்து அதுல ஒரு 2 பேர் சொல்லுவாங்க, 2 பேர் நமக்கு பிடிக்காது, அதெல்லாம் பார்த்து ரெடி பண்ணா ஒரு வாரம் ஆகும். பத்தா அங்க மாமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சு காசு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். என் மருமக போய் தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பேசிப்புற என் மயங்கிட்ட. இன்னைக்கு பேசினா வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறிடுறேன். அப்ப கண்டுபிடிச்சு போடுவானே. என்ன தெரியல, எப்பயுமே போன் போட்டு எடுத்துருக்கியா? நேத்தும் போட்டு எடுக்கல, இப்ப அப்பா கூட கூப்பிட்டு பார்த்தா எடுக்கல. என்ன சரியானே ஒண்ணு புரிய மாட்டேங்குதே. அதே பாவ நம்ம வேலையா இருப்பாப்புல, அதனால எடுக்காம இருப்பாப்புல. பிரியா இருக்கப்ப போன் போடுவாப்புல. ஏன் இழிப்பாட்டியே, ஒருவேளை நெசமொழியே லாஸ் ஆயிருக்குமோ, அதனாலதான் சங்கடப்பட்டுக்கிட்டு உங்க போன் எடுக்க மாட்டேங்கிறாரு அவரு. கேட்டா என்னடா பதில் சொல்றதுன்னு. அப்படிலாம் இல்லடி, என் மகன் ஏதாவது என்கிட்ட ஓப்பனா சொல்லியிருக்கேன். அப்படிலாம் எதையுமே மறைக்க மாட்டியான். சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் என்கிட்ட எந்த விஷயத்தையும் என் மகன் மறைக்க மாட்டேன்டி. தங்கமானவன் அவெல்லாம். அவன் புருஷன் மாதிரி தான் என் மகனும், ரொம்ப நல்லவன். அப்பனா மாமா ஏதாவது வேலையா இருப்பாரு, ஃப்ரீயா இருக்க நேரம் அவரே போன் பண்ணுவாரு, வெயிட் பண்ணுவோம். அங்கம்மாக்கா அங்கம்மாக்கா என்ன செய்யற? வாடியே வள்ளியே, மன்னிச்சிருடி, நானே வீட்டுக்கு வரணும்னு நினைச்சுக்கிட்டேன்டி. கொஞ்சம் இந்த வீட்டுல வேலையா இருந்தாலும் வர முடியலடி. வாடி வாடி. வாங்க வள்ளியக்கா வாங்க. ஏமா வள்ளியக்கா ஒரு மாதிரி டல்லா இருக்காங்கம்மா, என்னாச்சுன்னு தெரியல. வள்ளியக்கா என்னக்காச்சு, ஏக்கா ஒரு மாதிரி இருக்கீங்க? வள்ளி என்னடி ஆச்சு? எதுக்கு இப்படி ஒரு மாதிரி கொடாயி போயிருக்க? என்னடி ஆச்சு? ஏக்கா நான் ஏத்தக்கா சொல்லுவேன், பழையபடிக்கு வீட்டுல பிரச்சனை வந்துருச்சுக்கா. என்னடி சொல்ற? என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை வந்துச்சு? நல்லா தானே இருந்தீங்க, உன் மாமியார் நல்லா பாத்துக்க இருந்துச்சு. அது தம்பி பாவம் தங்கமான தம்பி தான். என்னடி பிரச்சனை வந்துச்சு அது கடையில? ஏக்கா நல்லா தேக்கா போய்க்கு இருந்துச்சு. அந்த காயத்ரின்றவ பழையபடிக்கு அவ வேலையை ஆரம்பிச்சுட்டாக்கா, ஜகுனி வேலைய. அவனாலதான் வீட்டுல சண்டையே வருது. என்னடி சொல்ற? தலையும் புரியாம காலம் புரியாம மொட்டையா சொல்ற. என்ன நடந்துச்சு? நீ என்ன சொன்ன, அவங்க என்ன சொன்னாங்க? தெளிவா சொல்றீ. ஏக்கா அன்னைக்கு இட்லி சாப்பிட்டுக்கு இருந்தோம்க்கா. அவ ராணி இட்லி சுட்டு வித்துக்கு இருந்தா. அவட்ட அன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன். காலையில டிஃபன் செய்யல, அதை வாங்கி எல்லாரும் சாப்பிட்டு இருந்தோம். எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, இன்னைக்கு நல்லா இருக்கேம்மா, இட்லி வழக்கத்துக்கு மாற நல்லா சுட்டுக்கே சூப்பரா இருக்குமான்னு சொன்னாரு. நானும் ஒரு விளையாட்டு போக்கல, சரி மாமா நல்லா இருக்குன்னு சொல்றாரு, நம்மதையும் சுட்டோன்னு சொல்லுவோன்னு சொல்லி நானும் சொன்னேங்க்கா. நான் அதையும் சுட்டேங்கன்னு சொல்லி. என் மக ஒரு சின்ன பிள்ளை, அவளுக்கு என்ன தெரியும்? அவ வாட்டுக்கு நான் சொல்லிட்டா, ராணி ஆண்டிட்டு தானே வாங்கிட்டு வந்தீங்க நீங்கன்னு சொல்லி விட்டா. சரி அது ஒரு விளையாட்டை எடுத்துக்கிறாம அது ஒரு பணியமா எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு மேல என்ன ஆயிடுச்சு, அந்த காயத்ரின்றவ நீ பலகாரம் கொடுத்து விட்டேக்கா, தீவாய் பலகாரம். அதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னாரு மாமா. நல்லா சுட்டு இருந்துச்சு பலகாரமெல்லாம் அப்படின்னு சொல்லி. இப்ப எல்லாம் கை பக்கம் நல்லா செய்து வள்ளின்னாரு. சரி மாமா நம்ம பொம்பளைகளுக்கு இப்ப சமையல பாராட்டினா எல்லாத்துக்குமே நல்லா தானக்கா இருக்கும். அதனால நான் தான் பலகாரம் செஞ்சேன்னு சொன்னேங்க்கா. அதுக்கு இவ நான் சொல்லிட்டா, இல்ல அங்கம்மாக்கா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க, இந்த அக்கா சுடல, இந்த அக்கா பொய்யா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி விட்டாக்கா. அவர் என்ன பண்ணிட்டாரு, இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நீ போய் சிறப்புத்தலாட்டம் பண்ற அப்படி இப்படின்னு என் மாமியாலையும் புருஷனையும் வைய ஆரம்பிச்சிட்டாங்கக்கா. இதுக்கு இடத்துக்கு வந்தாங்க ஏதாவது பொம்பளை பிள்ளை ஒரு ஆசையை நான் தான் செஞ்சேன்னு சொல்லிவிட்டு இது ஒரு பெரிய குத்தமா அவங்களுக்கு. அப்புறம் அதுக்கு சண்டை ஓட்டி பின்னர் வந்த நீயே. இல்லக்கா நான் காலையிலேயே வீட்டை விட்டு வந்துட்டேங்க்கா. நான் மரத்தடியில நம்ம உட்காருவோம்ல, அங்கதாக்கா உட்காந்துருந்தேன். அப்புறம் உட்கார முடியல, ஒரு மாதிரியா இருந்துச்சுக்கா. அதான்க்கா அப்படியே எந்திரிச்சு இங்கே வந்துட்டேன். ஏண்டி உனக்கு அறிவு இருக்காடி கொஞ்சம் நாள்? நீ எடுத்துக்கிட்டு மரத்தடியில உட்காந்துருந்த, யாரும் இல்லாத அனாத மாதிரி. அக்கா அப்படி இங்க இருக்கிறப்ப நீ எடுத்து அங்க உட்காந்துருந்த. நீ காலையில இங்க வர வேண்டியதானே வீட்டுக்கு? அதானே வள்ளியக்கா, நீங்க எடுத்துக்கா தேவையில்லாம போய் அங்கே உட்காந்துருந்தீங்க. காலையில நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதானே நீங்க? நீ என்னம்மா கேன பிள்ளை இப்படி பழகுற, அக்கா அக்கான்னு வந்து பேசுற செய்யற எல்லாம் பண்ற. ஒரு பிரச்சனைனா நீ வீட்டுக்கு வராம நீ ஏனத்துக்குமா தெருவில் உட்காந்துருந்த? இங்க வந்திருக்கணும்ல நீ காலையிலேயே. கட்டிக்கார பிள்ளை இந்நேரம் உங்க அங்கம்மா வந்து பேசி எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருப்பாளம்மா. இல்லக்கா இங்க வந்து உன்னைங்கிட்டையும் சொல்லி உன்னையும் கஷ்டப்படுத்த கூட இருந்து அங்கே உட்காந்துருந்தேன். சரி நம்ம கோச்சு போய் உட்காந்துருந்தோம்னா எப்படியும் கூப்பிட வருவாங்கன்னு நினைச்சேங்க்கா. என்னை கூப்பிட யாருமே வரலக்கா வீட்டுல இருந்து. என்னடி சொல்றேன், தம்பி வரலையா காணான்னு சொல்லி தேடி உனிய சாயந்தரம் வரைக்கும் வெளில உட்காந்துருக்க. இன்ன வரைக்குமா தேடி வராம இருந்தாங்க? அந்த மாமா நல்லவர் தானே, ஏன் அப்படி இருக்காரு? இது எல்லாம் அந்த காயத்ரி பண்ற வேலை தான். அதான் இல்லாத இல்லாதான் சொல்லி கொடுத்து பாவத்தை வள்ளியக்கா கட்டவளன் பேர் வாங்கி விட்டுருக்கு. ஏய் நீ ஊர் சொல்றி, அந்த வள்ளி இன்னைக்கு கவனிச்சு விட்டுருவோம், நல்லா உட்கார வச்சு பால் எடுத்து விட்டுறேன் நான் அவளை. அது சரி காலையிலேயே விட்டு வந்தேன்ற, நீ சாப்பிட்டுருக்க மாட்டேன் இன்னும். புஷ்பா அவளுக்கு சோறு போட்டு கொடுப்பா, முதல்ல சாப்பிட்டுட்டு நீ வாடி உட்காந்த மாதிரி சாப்பிடுறி.
அதான் வாமா இப்படி உட்காரமா வந்து டேபிள்ல உட்காந்து சாப்பிடுமா. முதல்ல நீ சாப்பிட்டு எதா இருந்தாலும் பேசிக்கிடுவோம். அந்த மாதிரி தலை ஓர காரியமா இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிடாம கிடக்கு இந்த புள்ள சாயந்தரம் வரைக்கும். ஒண்ணும் கவலைப்படாது, நாங்க எல்லாம் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீ பேசாம இரு, நீ முதல்ல சாப்பிட்டு தெம்பாரு, அப்புறம் பாப்போம். இதாங்க சாப்பாடை கொடுங்க, அந்த அக்கா சாப்பிடட்டும் முதல்ல. கொண்டாமா, இங்க வாரி முதல்ல சாப்பிடுறீ நீ, அப்புறம் எதாவது பேசிக்கிடுவோம். அக்கா எனக்கு சோறு வேணாம்க்கா, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. நான் அந்த வீட்டுக்கு போகலக்கா, தயவு செஞ்சு நான் அப்படியே ஊருக்கு கூட போறேன்க்கா, அந்த வீட்டுக்கு போக மாட்டேங்க்கா. சரி நீ அந்த வீட்டுக்குலாம் போக வேணாம், ஒண்ணும் வேணாம், ஊருக்கும் போக வேணாம். நீ அக்கா விட்டே எனக்குள்ள இரு, அப்புறம் மெதுவா பேசிக்கிடுவான். நீ முதல்ல சோறை சாப்பிடு. அக்கா சாப்பிடுங்கக்கா, அதான் இது யோசிக்காதீங்க, எதா இருந்தாலும் பாத்துக்குவோம்க்கா. நீங்க பேசாம சாப்பிடுங்கக்கா. ஆமாடி சாப்பிடுறி, எதா இருந்தாலும் பாத்துக்குருவான். அந்த காய்கறியா நம்ம பாத்துருவான். அவ பெரிய இவள அடியாவ, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கோம். நீ எடுத்து கவலைப்பட்டு இருக்க, அவளுக்கு நாதி இல்ல, அவங்க அத்தையை தவிர. அவளே அப்படி துணுத்தான் பண்ணி தர்றாளா? ஆமாக்கா சாப்பிடுக்கா, நாங்க பாத்துக்கிறோம்க்கா. நீ துணிச்சலா இருக்கா, பழைய மாதிரி நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமா இருக்கா, அப்பதான் நல்லா இருக்கும் வள்ளியக்கானா. நீ சாப்பிடுக்கா, ஃபர்ஸ்ட் சாப்பிட்டாதான் உடம்புல தெம்பு வரும். அல்லையே சாப்பிடுறியே, எதா இருந்தாலும் மெதுவா பேசிக்கிறோம். நீ அங்க போக வேணாம், அப்படி நீங்க எப்படி அக்கா வீட்டுல இருடி, அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசிக்கிறோம். சாப்பிடுமா. சரிக்கா சாப்பிடுறேங்க்கா. பாவம் பிள்ளை எம்புட்டு பசியில் உட்காந்துருந்துருக்கா, காலையில இருந்து சாப்பிடாம. அந்த பொம்பளை மாமியார பொம்பளை அப்படி இருந்திருக்கு, அது வாட்டில் ஒரு மருமகாரி சாப்பிடாம பாவ உட்காந்துருக்கா. வந்து கூப்பிடுவோம், கூப்பிட்டு முடி சோத்தை போடுவோம், செய்வோம்னு இல்லாம இருந்தா ஒரேதான் பாசத்தை கொட்டுறாளுக, இல்லாட்டினா வெறும் பீயும் கொட்டுறாளுக. எதுக்குதே இப்படி இருக்காளுகளோ தெரியல. ஏக்கா போதுங்கக்கா, சாப்பாடு மட்டும் போதுங்கக்கா, சாப்பிட முடியலக்கா. சரிம்மா போதும், சாப்பிட்ட அளவு கொண்டாமா போதும். புஷ்பா அவர் டீயை போட்டு கூட குடிக்கிட்டவ. சரிங்க போட்டு தரேங்க, தட்டை கொடுங்க. இந்த டீ எல்லாத்தையுமே போடுறேங்க. வெள்ளி அக்கா சொல்றத பொறுமையா கேளு. சண்டை வந்துச்சுன்னா எப்பயுமே பொம்பளைங்க அது இருந்து சமாதானப்படுத்தி பிரச்சனையை தீக்கத்தையும் பார்க்கணுமே தவிர விட்டு ஓடியாந்தோம்னா அது இருக்க பெருசாயிட்டையும் போய்க்கு இருக்கும். சொல்றது புரியுதா? அதுவும் அப்பல வீட்டுல இன்னொருத்தைய வீட்டுல விட்டுப்புட்டு நீ இப்படி வந்தேன்னா அவளுக்கு ரொம்ப வசதியா போயிடும். வாழைப்பழம் சாப்பிட்ட மாதிரி அவளுக்குலாம் தெரியுமா? இருக்கிற பிரச்சனையே பெருசா ஊதியாக்கிட்டு ஊதியே பெருசாகிடுவா சொல்லிவிட்டேன் நானு. அதனால நீ அங்க வீட்டுல இருந்துக்கே சாதையும் கெட்டிக்கா இருத்தானா. அம்மா வீட்டு கோச்சுக்கு போறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. நீ இரு, எங்க 10 நாள் கூட இரு அக்கா வீட்டுல. நான் ஒன்னும் சொல்ல போறதில்ல உன்னைய. நீ வாட்டுல வா இரு, இன்னும் செய்ய. ஆனா அவளை தனியா வீட்டுல விட்டுட்டு நீ இருக்கிறது எனக்கு ஒன்னும் சரிப்பட்டு வரல சொல்லிவிட்டேன். ஆமாம்மா, அங்கம்மா சொன்ன மாதிரி நீ எனக்குள்ள இரு, ஒரு வாரம் கூட இருந்துட்டு கூட வீட்டுக்கு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா வீட்டுக்கெல்லாம் கோச்சுக்கு போகாத. போனியாக்கா அவளுக்கு ரொம்ப வசதியா போகும். நீ வரங்குள்ளையும் கொட்டை முத்து போட்டு வச்சிருவா. அப்புறம் நீ புருஷன் கூட வந்து வாழணும்னாலும் வாழ முடியாது சொல்லிவிட்டேன். சூழ்நிலை வேற மாதிரி மாறி போயிடும். அதனால இங்கனுக்குள்ள இருந்துக்கே நீ காரிஞ்சாதைக்கிட்டையும் பார்க்கணும். முதல்ல அவளை விட்டு விரட்டுறதுக்கு என்ன வழியோ அதை யோசி. என்ன சரிங்க இங்க நான் எங்கடா டீ போட்டு கொண்டு வரேன்டாலும் ஒருத்தையும் காணாம ராய் வந்துட்டேன். இவ அப்ப வந்த வள்ளின்றவ என்னாடி ஒரு வாடியா உட்காந்துருக்க, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? ஆமாத்த, மாமியாவும் புருஷன் சண்டை விட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. காலையிலேயே விட்டு வெளியே வந்துட்டா. அவள வந்து மரத்துல உட்காந்துருக்கா. யாரும் இல்லாத மாதிரி இங்க வராம இப்பதான் வர்றா வீட்டுக்கு. ஏண்டி நான் தான் சொன்னில்ல, அந்த சிரிக்கி கட்ட சாரி சிரிக்கியா இருக்கா, அவ சரியில்லை, அவளை வீட்டை வைக்காதடி. அவங்க வீட்டுக்கு முதல்ல அடிச்சு வரட்டின்னு அன்னைக்கு இருந்து சொல்லிக்கிறேன். படிப்படியா தலைப்பாட அடிச்சுருக்கேன். அது இவளும் கவனிக்கல, அவ மாமியாவும் கவனிக்கல, கண்டுக்கல. இப்ப பாத்தியா அவதையும் விட்டு பிரச்சனை எழுத்து விடுவா. எனக்கு தெரியும், எனக்கு நாள் அவ குடும்பம் கலைக்கு வீட்டுல குடும்பத்துக்குள்ள எத்தனாலும் பிரச்சனை எழுத்து விடுவான்னு தெரியும் எனக்கு. ஆமாத்த, அதான் பிரச்சனை எழுத்து விட்டு இருக்கா. அவனால சண்டையே வந்திருக்குத்த. பாவம் பிள்ளை கால இருந்து சாப்பிடாம இப்பதான் அந்த சோற சாப்பிட்டா. அதுவும் இல்லாம அவன் முன்னாடி என்னை கை நீட்டி அடிச்சுட்டா இருக்கா. என்னன்னு சொல்ற? கை நீட்டி அடிச்சு அந்த தம்பி அடிச்சு, அந்த தம்பி வாயிலே பார்க்க பேசாது, அடிக்கிற அளவு கொண்டு போயிருக்கானா. அவன் எவ்வளவு பெரிய கையாரியா இருப்பா வரவன். ஏய் நீ பேசாம கூட இருடி ஒரு வாரத்துக்கு. உன் மாமி என்னதான் செய்யறான்னு பாப்போம். அவன் மருமகளை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் மாடுறா பாட்டு போறான்னு ஊருக்கு ஆடி துப்புட்டு அவளை மருமகளை அமைச்சு விட்டுட்டு கொண்டு வந்து அண்ணன் மகளை வச்சிருக்கான்னு சொல்லி அப்பதான் அவளை அறிவு வரும் அவளுக்குலாம். நீ பேசாம இரு, இங்க வர்றியாங்கம்மா அவள் ஒரு வாரம் இருக்க வையே, அப்புறம் என்னன்னு பஞ்சாயத்து பேசிக்கிறோம். நீ பேசாம இருங்கடி. அதைத்தான் நானும் சொல்லியிருக்கேன், ஒரு வாரம் உனக்குள்ள இரு, ஆற போட்டு அப்புறம் மெதுவா பேசுன்னு சொல்லியிருக்கேன். அவ்வளவு இருக்கட்டும். ஏன்னாடியே சொன்னது மாதிரி நீ கண்டது கடிதம் நினைக்காத. பேசாம சாப்பிட்டுட்டு கலகாலன்னு பேசிக்கிட்டு கம்மன்னு இரு, புரியுதா? ஆமாடி, எங்க கூட இரு, என் கூட பேசிக்கிட்டே உனக்கு எல்லா கவலையும் மறந்துடும். நாங்க பாத்துக்கிறோம் எல்லா பிரச்சனையும். நீ ஃப்ரீயா இருடி. சரிக்கா. என்னங்க வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகல அப்படின்னா போஸ்ட்ல வர கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் அனுப்பலாம். மறக்காம கமெண்ட்ஸ் அனுப்புங்க.